அரசியல்ல கிரிமினல்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, கிரிமினல் ஆதிக்கம் ஒழியணுங்கிறதான நோக்கம். உங்களை தான் வந்து குற்றவாளின்னு சொல்லியாச்சு இல்ல, அப்ப நீங்க கிரிமினல் ஆயிட்டீங்கல்ல. எனவே கன்விக்ஷன் சென்டென்சிங் ரெண்டுமே ஒரே காயினோட ரெண்டு சைடு தான். அது காயினோட அகலம் எவ்வளவு பெருசுங்கிறத பொறுத்து கால அவகாசம் மாறுபடும். அப்ப நாளைக்கு தண்டனை உறுதி. இப்படியான பட்சத்துல இது ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு சார்? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பின்னடைவே ஏற்படுறது இல்லைங்க. அதாவது வாக்கு அரசியல்ல ஊழல் குற்றச்சாட்டு வெற்றியோ தோல்வியவோ பெருசா பாதிப்பது இல்லைங்கிறது என்னோட ஒரு வருத்தமான அனுபவம். ஏன்னா ஜனங்களே ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இப்ப இடி வந்துடும், ஏற்கனவே துரைமுருகன் மணல் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஏவேவேலோ அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. எங்க உங்க கழுத்துக்கு கத்தி வருதுங்க. நீங்க வந்து இப்ப வாழ்வா சாவாங்கிற நிலைமையில இருக்கீங்க. அடுத்த கட்டமா கட்சியா இருக்குமா? காணாம போயிருவான்ல. அவர் வந்து தேர்தலில் நிக்க முடியாது. 2 வருஷம் தண்டனைனா 8 வருஷம் நிக்க முடியாது. வயசு 73, அப்ப 81,000, கதை முடிஞ்சது. எதுக்கு 70 வயசுக்கு மேல 80 வயசுக்கு மேல மந்திரியா இருக்கணும்? என்ன வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க? நீங்க சொல்ற மாதிரி அவங்களை ஒதுக்கி வைக்கிற இடம் எல்லாம் இருக்கான்னு தெரியல சார். பொலிட்டிக்கலி இப்ப ஜெயலலிதாவா இருந்திருந்தா வச்சிருப்பாங்களா, வச்சிருக்க மாட்டாங்களா? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஷியாம் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ். பொன்முடி அவர்கள் மீதான வழக்குல நேற்று உயர்நீதிமன்றத்துல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சில தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு. ஏற்கனவே அவர் விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட தண்டனை நாளைக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சார், இது வந்த உடனே அவர் அமைச்சரவையிலிருந்து உடனடியா பதவி விலகிட்டார்னு ஒரு பக்கம், தண்டனை என்னன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பதவி விலகணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். முதல்ல ஒரு மூத்த பத்திரிகையாளரா டிஎம்கே ஆட்சியில ஃபர்ஸ்டா ஒரு எம்எல்ஏ இப்படி பதவி விலகிறாரு சார். ஊழல் குற்றச்சாட்டுகளை சிறைக்கு போற ஒரு நிலைமை வருது சார். உங்களுடைய பார்வை என்ன சார்? திமுகவுக்கு இது பின்னடைவு தான், அதுல மாற்று கருத்து இல்ல. என்னன்னா கன்விக்ஷன் அறிவிக்கப்பட்ட உடனேயே தகுதி இழப்பு வந்து விடுகிறது என்பது வந்து ஒரு வாதம். அதாவது தகுதி இழப்பு எப்படி வருதுங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். கான்ஸ்டிடியூஷனல் தகுதி இழப்பு, அரசியல் சாசனத்திலிருந்து ஒரு தகுதி இழப்பு ஏற்படுது. அது 2 வகையானது. ஃபார் பீயிங் எ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர். ஒருவர் வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கே ஒரு தகுதி இழப்பு இருக்கு. அது என்னன்னா அன்சவுண்ட் மைண்டு, மனநிலை சரியில்லாதவர்னா அவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட முடியாது. அது எதிர் வேட்பாளர் வந்து அதற்கான ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்தா வேட்புமனு தள்ளுபடி ஆயிரும். உறுப்பினராக தொடர்வதற்கு ஃபார் பீயிங் ஏ மெம்பர் அதுக்கு சில தகுதி இழப்புகள் இருக்கு. இது எல்லாமே நமது அரசியல் சாசனத்தின்படி வருபவை. இதற்கு அடுத்தது வந்து 10வது ஷெட்யூல் தகுதி இழப்பு. அது வந்து சபாநாயகர் முடிவு செய்யறது. நம்ம அடிக்கடி அதை நம்ம பார்ப்போம். 3வது தகுதி இழப்பு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. அதாவது ஊழல் வழக்குல ஒருவருக்கு தண்டனை பெற்றால் ஆர்பிஐ ஆக்ட் படி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், நம்ம தேர்தல் சட்டத்தின்படின்னு வச்சுங்களேன், தேர்தல் சட்டத்தின்படி தகுதி இழப்பு வருது. இதுல இந்த செக்ஷன் 8க்குள்ள நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இந்த குழப்பம் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி தண்டனை பெற்ற பிறகுதான் தகுதி இழப்பா, இந்த குழப்பம்லாம் இருக்கு. இருந்தாலும் கன்விக்ஷன் ஆன உடனேயே தகுதி இழப்பு என்பது அதுல மறைபொருளா இருக்கு. இது எப்படி வந்ததுன்னா செக்ஷன் 8ல முதல்ல வந்து அதுல ஒரு 4 பிரிவின்படி அப்பீல் ப்ரொவிஷன் கொடுத்திருந்தாங்க. அதாவது 3 மாசம் ஒருத்தருக்கு தண்டனை எல்லாம் வழங்கியாச்சு, குற்றவாளின்னு அறிவிச்சாச்சு, சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. ஆனாலும் அப்பீலுக்கு 3 மாசம் 3 மாசம் பீரியடுக்கு பிறகுதான் அவருக்கு தகுதி இழப்பு வரும்னு ஆர்பிஐ ஆக்ட்ல இருந்துச்சு. அதை எதிர்த்து வந்து லில்லி தாமஸ்ங்கிறவங்க ஒரு வழக்கு போட்டாங்க. இந்த லில்லி தாமஸ் யாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்ணுவாங்க, கேரளாவை சேர்ந்தவர்கள். அதாவது ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணத்தின் சென்னை உயர்நீதிமன்றத்துல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அவங்களும் அவங்க அப்பாவும் வந்து பொதுநல வழக்குகள் போடுறதுதான் அவங்களோட பணியே. திருமணமே பண்ணிக்கல, ஃபீஸ் வாங்கிட்டு எந்த வழக்குக்கும் போக மாட்டாங்க 2 பேருமே. லில்லி தாமஸ் ரொம்ப ஃபேமஸ் எங்க, அதாவது சட்ட மாணவர்கள் மத்தியில அவங்களோட வழக்குகள், அது மேற்கோள், இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ். லில்லி தாமஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நீங்க வந்து டீகிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. சட்டம் என்ன? சட்டத்தின் வரியா, சட்ட இயற்றுபொருளின் நோக்கமா? சட்டத்தின் வரியை விட நோக்கம் முக்கியம். அப்போ ஆர்பிஐ ஆக்ட்ல இதை கொண்டு வரும்போது என்ன நோக்கம்? அரசியல்ல கிரிமினல்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, கிரிமினல் ஆதிக்கம் ஒழியணுங்கிறதான நோக்கம். அப்புறம் என்னத்துக்கு 3 மாசம் அவங்களுக்கு கால அவகாசம்? உங்களை தான் வந்து குற்றவாளின்னு சொல்லியாச்சு இல்ல, அப்ப நீங்க கிரிமினல் ஆயிட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு எதுக்கு உங்களுக்கு 3 மாத கால அவகாசம்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. பலகட்ட வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த செக்ஷனை ரத்து செஞ்சது.
ரத்து செஞ்ச உடனே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. இல்ல அதான் சட்ட திருத்தம் 3 மாசம் வந்து கால அவகாசம் கொடுக்கணும்னு வந்த உடனே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வெளியில இருந்து அந்த சட்ட திருத்தத்தை கிழித்து எறிந்தார். இது வந்து 2013 கடைசியில நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இப்ப இருக்கிற சட்டப்படி கன்விக்ஷன் என்ற ஆன உடனேயே பதவி வந்து இயல்பாக பறி போய் விடுகிறது. அடுத்த உதாரணம் 2014 ஜெயலலிதா உதாரணம். கன்விக்ஷன் குன்ஹா கோர்ட்ல அதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர், அந்த ஜட்ஜ்மெண்ட்ட சட்டப்பேரவை செயலாளருக்கு அனுப்பி அவர் அதுக்கப்புறமா நடக்கணுமா, இல்ல தீர்ப்புன்னு ஒண்ணு அறிவிச்சிட்டாங்கன்னாவே போயிடுமா? அறிவிச்ச உடனே போயிடும். 2014 பெங்களூர் நீதிமன்றம் குன்ஹா கோர்ட்டு காலையில வந்து ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கார்ல கொடியெல்லாம் கழட்டியாச்சு. சாயந்தரம் அறிவுறுத்தல தானே நடந்தது. இப்போ அது அவங்க தார்மீக ரீதியில ஒண்ணு பண்ணாங்கன்னு தானே சொல்றாங்க, இல்ல ப்ரொசீஜரலாவா அதானா? ப்ரொசீஜரே அதான். அதாவது சென்டென்சிங்கும் கன்விக்ஷனுக்கும் இடையில ஒரு கால அவகாசம் இருக்கணும்னு நீதிமன்றம் விரும்புது. என்ன காரணம்னா, சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, தண்டனை அறிவிப்பு முன்னாடி தண்டனை பெறுவரோட கருத்தை கேட்கணும். இது நீங்க வந்து நம்ம வெறும் ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு கன்விக்ஷன் சென்டென்சிங்னு பார்க்காம இத பிற தண்டனைகளுக்கு நீங்க பாருங்க. உதாரணமா ஒருவர் வந்து ஒரு பெரிய கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டாரு, அவருக்கு 7 வருஷம் தண்டனை கொடுக்க போறோம். அப்போ அவர்கிட்ட கருத்து கேட்கும் போது, ஐயா நான் வந்து கொள்ளடிக்கல, எனக்கு வந்து வறுமை, பல காரணங்கள், எப்படியோ தெரியாம செஞ்சுட்டேங்கய்யா, எனக்கு வந்து இவ்வளவு வயசாகி போச்சு, என்னை நம்பி குழந்தைகள்லாம் இருக்கு, தயவு செஞ்சு கருணை கூர்ந்து இந்த தண்டனையோட அளவை குறைங்க. தண்டனை குறைக்கலாம், இல்ல அதே அளவு கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம நீதிபதி கோட்பாட்டிலேயே கடைசி வரைக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். என்னன்னா நம்ம வந்து பழி வாங்கும் தண்டனை கிடையாது, ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் கிடையாது, நம்ம வந்து கரெக்டிவ் ஜஸ்டிஸ், அதாவது அவனை திருத்தணுங்கிறது நம்ம நோக்கம். அப்போ ஊழல் தடுப்பு சட்டத்திலே அது வந்துருது. அதாவது கன்விக்ஷன் குற்றவாளி முடிஞ்சு போச்சு கதை, சென்டென்சிங் தண்டனை அது அடுத்த கட்டம். அதாவது நீதி பரிபாலனம், நீதி விசாரணை எல்லாம் கன்விக்ஷன்ங்கிற ஸ்டேஜோடயே முடிஞ்சிருச்சு. தண்டனைங்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். எனவே அந்த முதல் கட்டம் முடியும் போதே உங்களுக்கு தகுதி இழப்பு ஏற்பட்டுறதுங்கிறது தான் அதோட உள்ள அர்த்தம். தண்டனை அறிவிச்சுட்டு தீர்ப்பை சொல்லிட்டு தண்டனையும் என்னங்கிறதையும் உடனே சொல்லுவாங்களா சார்? இப்ப ஏன் சார் நாளைக்குங்கிறாரு, நேற்று சொல்லும்போது நாளானைக்கு ஒரு வாரம் கூட டைம் கொடுக்கலாம். உடனடியா தண்டனை சொல்லிட்டாங்களா? ஜெயலலிதா காலத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஈவினிங் ஏன் சொல்றேன்னா, அவங்க இனிமேல் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வந்து அதுல பல பிரச்சனைகள் வரும், சமூக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி குன்ஹா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. சில நேரங்கள்ல நம்ம தண்டனை கொடுத்துருவோம், வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்க இங்க வரணும், இல்லைன்னா தண்டனை அவங்க இல்லாமலே தண்டனை கொடுத்தாலும் நம்ம அவங்கள வந்து போய் அவங்கள இங்க வந்து கஸ்டடியில கொண்டு வரணும். இல்ல வெளியூர்ல இருக்கலாம், ஒரு வழக்கு ஒரு ஊர்ல நடந்திருக்கும். இப்ப இதே ஜெயலலிதா வழக்கு பெங்களூர்ல நடக்கு, சென்னையில வந்து அவங்க இருக்காங்க, அன்னைக்கு போகலன்னே வச்சுக்கங்களேன், ஜெயலலிதா வந்து அன்னைக்கு போகலைன்னாலும் சென்னைக்கு வந்து அவங்களை கைது செய்வதற்கு இதுக்கான கால அவகாசம் வேணும். இல்ல வந்து கன்விக்ஷனை சொல்லிட்டு தண்டனை எப்ப நீங்க வந்து இப்ப பொன்முடி வழக்கு மாதிரி கன்விக்ஷன் சொல்லியாச்சு, தண்டனையை கேட்பதற்கு நீங்க ஆஜராகணும்னு ஒரு தனி உத்தரவு, நீங்க வீடியோ மூலமாகவோ இல்ல நேரடியாகவோ ஆஜராகணுங்கிறது தனி உத்தரவு, இப்படின்னு நடக்கலாம். எனவே கன்விக்ஷன் சென்டென்சிங் ரெண்டுமே ஒரே காயினோட 2 சைடு தான். அது காயினோட அகலம் எவ்வளவு பெருசுங்கிறத பொறுத்து கால அவகாசம் மாறுபடும். இப்ப இதுல வந்து 2 நாள், அதாவது நாளைக்கு. அப்ப நாளைக்கு தண்டனை உறுதி. எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது, அதிகபட்சமா 4 வருஷம் கூட கொடுக்கலாம். 4 வருஷம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. 4 வருஷம் கொடுத்தா வந்து சென்டென்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தண்டனையை நிறுத்தி வைக்க மாட்டாங்க, சிறைக்கு போகணும். 2 வருஷம் கொடுக்குறாங்க, தண்டனையை நிறுத்தி வைக்கலாம். 1 வருஷம் தான் கொடுக்குறாங்க, எம்எல்ஏவா அவர் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஆனா அந்த சட்டம் ஆர்பி ஆக்டோட உள்ளர்த்தம் அது இல்ல. உள்ளர்த்தம் சொல்றாங்க 2 வருஷத்துக்கு உள்ள தண்டனைனா எம்எல்ஏ பதவி பறி போகாதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அது உண்மையா இல்லையா சார்? அது உண்மை இல்லைன்னு தான் என்னோட புரிதல். என்னன்னா கன்விக்ஷன் வந்த உடனேயே வந்து பதவி பறி போயிடும். சிம்பிள் ரீசன் என்னன்னா, ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், வன்குற்றங்கள், இப்ப ரேப்பு, இதெல்லாம் வந்து ஈவன் 6 மாச தண்டனை பெற்றாலே வந்து தகுதி இழப்பு ஏற்படுது. இப்படி பல மட்டும்தான் கூட அபராதத்துக்கே தகுதி இழப்பு இருக்கு. அது வந்து சென்டென்ஸ் தான். அதாவது சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன், சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், 2 தண்டனை. அபராதமும் ஒரு தண்டனை தான். ஏன்னா கன்விக்ஷன் கொடுத்தா தானே நீங்க அபராதம் பண்ண முடியும். கன்விக்ஷன் கொடுத்த உடனே தான் உங்களுக்கு தகுதி இழப்பு வந்துருது. அப்புறம் 1 ரூபா அபராதம் போட்டா என்ன, 1 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டா என்ன, 1 மாசம் தண்டனை கொடுத்தா என்ன, 4 வருஷம் தண்டனை கொடுத்தா என்ன? ஆர்பி ஆக்டோட தகுதி இழப்போட உள் நோக்கம் என்ன?
உள்நோக்கம் டீகிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், அரசியல்ல கிரிமினல் இருக்கக்கூடாது. அதை நோக்கி தானே வந்து நீதி பரிபாலனை அமைய வேண்டும். பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியா சார்? சிறைக்கு செல்வது உறுதின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஒருவேளை நீதியரசர் அவரோட தண்டனையை அவரே வந்து நிறுத்தி வைக்கலாம். இப்ப ராகுல் காந்திக்கு நிறுத்தி வச்சாங்க, நிறுத்தி வச்சு அப்பீலுக்கு டைம் கொடுக்கலாம். கன்விக்ஷனை நிறுத்தி வைக்க மாட்டாரு, தண்டனையும் நிறுத்தி வைக்கலாம். கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்தாருன்னா பொன்முடி நான் கன்விக்டட் ஆயிடுவாரு. அப்ப வந்து இந்த எதுவுமே செல்லாது. அது ஒரு ஜட்ஜ் வந்து அவரே தீர்ப்பை சொல்லிட்டு அவரே நிறுத்தி வைக்கவும் மாட்டாரு. ஜட்ஜ் வந்து கன்விக்ஷன் தீர்ப்பை சொல்லிட்டு அவர் நிறுத்தி வைக்க மாட்டாரு. ஏன்னா தீர்ப்பு வெளியில வந்துருச்சு, எல்லார்ட்டையும் நான் நேற்று நைட் எனக்கு கிடைச்சது, நான் முழுமையா படிச்சு பார்த்துட்டேன். தீர்ப்புல வந்து சில பிழைகள் இருக்கு. அதாவது நீதிபதி நிச்சயமா இருக்கு. என்ன காரணம்னா, உதாரணமா அவரு மெயினா என்ன எடுத்திருக்கிறாருன்னா A1 A2. A1 வந்து பொன்முடி, A2 வந்து அவங்க மனைவி விசாலாட்சி ஒய்ஃப். கீழமை நீதிமன்றத்துல ரெகுலர் ட்ரையல், அதாவது சாட்சி விசாரணை, சான்றாவணம் சமர்ப்பிப்பு, அப்புறம் வந்து குறுக்கு விசாரணை, அப்புறம் ரிட்டன் ஆர்குமெண்ட், ரெகுலர் ட்ரையல். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், கிட்டத்தட்ட 4-4.5 வருஷம் நடந்துதான் தீர்ப்பு வருது. அப்போ அந்த தீர்ப்பு வரும்போது தீர்ப்போட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த திருமதி விசாலாட்சி சமர்ப்பித்த வருமான வரி கணக்குகள் மூலமாக அவருக்கு தனி வருமானம் இருந்ததுங்கிறது புரிவாகுது. எனவே பொன்முடியோட ஒட்டுமொத்த வருமானம்னு அந்த 1 கோடி 1.25 கோடி ரூபாயை காட்டியிருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது ஒரு A1 ஒரு A2. A1க்கு வந்து 1.25 கோடி ரூபாய் வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து, A2வையும் சேர்த்திருக்காங்க. ஆனா A2 வந்து தனியா ஒரு 110 ஏக்கர் நிலம், வருமானம், வியாபாரம் எல்லாம் வச்சிருக்காங்க. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செஞ்சு அந்த ஆர்டர் எல்லாம் அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. எனவே அவர்களோட வருமானத்தை தனியா கணக்கு போட்டிருக்கணும், அது பெரிய பிழை. எனவே வந்து பொன்முடி விடுதலை செய்யப்படுகிறார். இது வந்து கீழமை நீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஹைகோர்ட் வந்து அதை ஏத்துக்கல. அப்படி இல்ல, இது வெறுமனே வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தால் மட்டும் போதுமா? 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க, ஒரே என்டைட்டி. எனவே வந்து கணவரோட முறையற்ற சொத்து சேர்த்தலில் மனைவிக்கு பங்கு இருக்கிறதுன்னு நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்காரு. அதாவது அவரோட மெயின் அபிப்பிராயம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் படிச்சு பார்த்த வகையில எனக்கு அப்படிதான் புரியுது. ஆனால் இதே நீதிமன்றத்துல இதே பொன்முடியோட இதே சொத்து குவிப்பு வழக்கு வேறொரு வழக்கு, அதுல வந்து 3.25 கோடி ரூபாய் 3.08 96/2001 வழக்கு. 96/2001 பொன்முடி மந்திரி. அப்ப வந்து அவர் வந்து 3.8 கோடி ரூபாய் சொத்து, அதிகமா சொத்து சேர்த்தாரு, வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சேர்த்தாருன்னு சொல்லி அதற்கு அடுத்தாப்புல வந்து அதிமுக அரசு ஒரு வழக்கு தொடர்றது, டிவிஎஸ்சி வழக்கு. அந்த வழக்கு வந்து முழு விசாரணைக்கே போகல. A1ல இருந்து A5 வரைக்கும். A1 பொன்முடி, A2 வந்து அவரோட மாமியாரு, A3 A4 A5 வந்து சிஹா ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற ட்ரஸ்டீஸ். இந்த 5 பேரும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இவர்கள் சார்பாக வந்து ஒரு மனு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க ஒரு மனு, ஃபுல் ட்ரையல் கிடையாது, வெறும் டிஸ்சார்ஜ். அந்த டிஸ்சார்ஜை வந்து ஏத்துக்கிறாரு நீதியரசர். என்னன்னா, ஆமா இந்த 5 பேரும் 5 பேர்ல ஒருத்தர் A1, மிச்ச 4 பேருக்கு தனியான வருமானம் இருக்கு, அவங்க அதுக்கு முறையான வருமான வரி கணக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க, அந்த வருமான வரி கணக்கான ஆதாரம் கொடுத்திருக்காங்க. அதை வந்து டிவிஎஸ்சி வந்து கணக்குல எடுத்துக்காம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா 3.75 கோடி ரூபாயும் பொன்முடி கணக்குல எழுதியிருக்கு, இது தப்புன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாரு. அதாவது விசாரணையும் நடக்கல, நடக்காமலே டிஸ்சார்ஜ். அதை எதிர்த்து டிவிஎஸ்சி அப்பீல் போகுது. 1996-2001 காலகட்டம், 2001-2006 ஜெயலலிதா காலகட்டத்தில் வந்து வழக்கு, அந்த வழக்குல டிஸ்சார்ஜ், டிவிஎஸ்சி அப்பீல் போகுது. சேம் ஹைகோர்ட், சென்னை உயர் நீதிமன்றம், ஒற்றை நீதிபதி. அவர் என்ன சொல்றாருன்னா, அது கரெக்ட் தான், 4 பேருக்கு வருமான வரி தனி கணக்கு இருக்கு, அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்கு, சொத்து இருக்கு, பிசினஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் எப்படி ஒருத்தர் கணக்குல எழுத முடியும் பொன்முடி கணக்குல அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் பொன்முடியை விடுவித்தது சரின்னு சொல்லியிருக்கு. ஆக இப்ப 2 தீர்ப்பு இருக்கு. ஒரு தீர்ப்பு இன்றைய தீர்ப்பு, அதாவது ஜெயச்சந்திரன் தீர்ப்பு, வருமான வரி கணக்கு சேர்த்தது தப்புன்னு சொல்றாரு. இன்னொரு தீர்ப்பு பழைய தீர்ப்பு, வருமான வரி கணக்கு சேர்த்தது ரைட்டுன்னு சொல்றாங்க. இது வந்து நாளைய விவாதத்துக்கு வருமாங்கிறது சந்தேகம். ஏன்னா நாளைக்கு சென்டென்சிங் விவாதம் தான் நடக்கும். ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு இது போகும். ஓகே, இப்போ டிவிஎஸ்சி ஆல்ரெடி ஒரு அமைச்சர் சிறையில இருக்காரு, கேபினெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் இப்படி ஊழல் வழக்குல சிறை தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்படியான பட்சத்துல இது ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு சார்? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பின்னடைவே ஏற்படுறது இல்லைங்க, அதான் பெரிய வருத்தம். எப்படிங்க அப்போ 2000 வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு 4 வருஷம் தண்டனை, 2001 எப்படி ஜெயிச்சாங்க?
சரி அதை விடுங்க, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 2014 4 வருஷம் தண்டனை, 2015 மழை பெருவெள்ளம், இல்ல 2016 ஊழலுக்காக திமுகவை சேர்ந்த யாராவது சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்களா, தண்டனை பெற்றிருக்காங்களாங்கிறது தானே தொடர்ந்து வைக்கப்படுற வாதமா இருக்கு. அது உடைபடுறது ஒரு பெரிய அதிமுகல விஷயம். இருந்து வந்த செல்வ கணபதி தண்டனை பெற்றிருக்காருல்ல. அது அதிமுக ஆட்சி காலத்துல இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலம் தானே. ம். அதாவது ஊழலுக்காக கண்டிப்பாக வாக்காளர்கள் அந்த ஆட்சியை தண்டிக்கணும். ம். அது பத்திரிகையாளர்களோட விருப்பம். அதைத்தான் நம்ம தொடர்ந்து எழுதியும் பேசியும் வரோம். 40 வருஷமா நாங்களா அதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா துரதிருஷ்டவசமாக வாக்காளர்கள் அப்படி பாக்குறதே இல்லைங்கிறதுக்கான உதாரணம் தான் அதிகமா இருக்கு. ம். சர்க்காரியா கமிஷன், அவ்வளோ பெரிய சர்க்காரியா கமிஷன், அது வந்து தினந்தோறும் விசாரணை, எம்ஜிஆர் சாட்சி அளிக்கிறாரு, கலைஞருக்கு எதிராக வந்து கலெக்டர்ல இருந்து எல்லாரும் சாட்சியம். ஒரு வருஷம் கழிச்சு சர்க்காரியா கமிஷன் வந்து இது குற்றவாளின்னு சொல்லிடுது. தண்டனை வர்றதுக்குள்ள எல்லாம் ஆட்சி மாற்றம் எல்லாம் ஏற்பட்டு போய் அது அப்படியே பிசு பிசுத்து கடைசியில எந்த சர்க்காரியா கமிஷன் வந்து இந்திரா காந்தி அம்மா அமைச்சாங்களோ அவங்களுடைய திமுக கூட்டு வச்சது. இந்திரா காந்தி கூட்டு வச்சாங்க. இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற வரலாறு. சுப்பிரமணிய சாமி 1/4/1995 சென்னாரெட்டி கிட்ட ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வாங்கினாரு. அந்த வழக்கு தான் டான்சி வழக்கு. அந்த வழக்க மூல வழக்கா வச்சுதான் 96ல திமுக அரசு வழக்கு போட்டது. அதே சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாவோட 98ல கூட்டணி வச்சாரு, ஜெயிச்சாரு. கூட்டணி வச்சது பரவாயில்ல, மதுரையில ஜெயிச்சாச்சு எம்பியா. வாழப்பாடி ராமமூர்த்தி முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுக்கு எதிரான போராட்டம் தான் அவரோட கடைசி 2.5 வருஷ போராட்டம். ஜெயலலிதாவோட தான் கூட்டணி வச்சாரு, சேலம் தொகுதியில ஜெயிச்சாரு. அதாவது வாக்கு அரசியல்ல ஊழல் குற்றச்சாட்டு வெற்றியோ தோல்வியவோ பெருசா பாதிப்பது இல்லைங்கிறது என்னோட ஒரு வருத்தமான அனுபவம். ஏன்னா ஜனங்களே ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. அப்போ எலக்டோரல் சேஞ்ச், நீங்க வந்து ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன், நம்மளோட எலெக்ஷனை வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவா மாத்தணும். யாருமே செலவழிக்க வேண்டாம், வேட்புமனு தாக்கல் செஞ்சா போதும். ஒட்டு மொத்தமே நீ வந்து 1 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணலாம். மேடையெல்லாம் கிடையாது, சைக்கிள் பேரணி கிடையாது, 200 ரூபா கொடுத்து கூட்டத்துக்கு ஆள் கூட்டு வர வேண்டாம், பிரியாணி கொடுக்க வேண்டாம், குவார்டர் கொடுக்க வேண்டாம், பொது மேடை அதுல பேசு, எல்லா செலவையும் கவர்மெண்டே பார்த்துக்கிடும். இப்படி வந்து மாபெரும் புரட்சியை வந்து இந்த நாட்டு தேர்தல் முறைகள்ல கொண்டு வந்தால் மட்டும்தான் தேர்தல் செலவு குறையும். தேர்தல் செலவு குறைஞ்சா அரசியல்வாதிக்கு கம்பல்ஷன் கிடையாது. இப்ப என்ன ப்ராப்ளம், நான் எம்எல்ஏ ஆயிட்டேங்க, அதுக்கு இவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்கேன், அப்போ முதலீடு மாதிரி ஆயிருது. அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகணுங்க, பழைய கடனே என்னால் தீர்க்க முடியலங்க, நான் என்ன பண்றது, என் வீட்டை அடமானம் வச்சுதாங்க நான் எம்எல்ஏ ஆனேன், திருப்பி அப்போ சரி வீட்டை அடமானம் வச்சுட்டோம், இன்னொரு வீடை கட்டிட்டா என்னன்னு உனக்கு தோணும். இப்ப எப்ப நீங்க புரட்சி ஏற்படுத்த முடியும்? மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அதை நம்ம தான் செய்யறோம் ஊடகங்கள். அதே நேரத்துல வந்து தேர்தல் நடைமுறையில் புரட்சி சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். அரசியல் ரீதியா இது இந்த மாதிரியான தீர்ப்பு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏற்படுத்தவில்லை என்பது எனது பழைய அனுபவம். இப்ப மற்ற அமைச்சர்கள் யார் மேல எல்லாம் என்னென்ன கேஸ்லாம் சார் இருக்கு, வேற அடுத்தடுத்த நெருக்கடிகள்லாம் என்னென்னலாம் சார் இருக்கு? நிச்சயமா துரைமுருகன் பேர்ல அடுத்த வழக்கு வரத்தான் செய்யும். இப்ப பொன்முடி தண்டனை ஆன உடனே இடி வந்து அதுக்குள்ள வந்து உட்காந்துரும். முன்னாடி எல்லாம் அது கிடையாது, இப்ப இடி வந்துடும். இடி வந்து இந்த ரூபாய்க்கெல்லாம் இதெல்லாம் எப்ப கருப்பு பணத்தை எல்லாம் எப்ப வெள்ளையா மாத்தினீங்க, எந்த ஊர்ல வந்து பெயிண்ட் வாங்கி வெள்ளை அடிச்சீங்கன்னு அது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். இசிஐஆர் போட்டு வச்சிரும். அது அடுத்த பிரச்சனை. ஏற்கனவே துரைமுருகன் மணல் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஏவேலோ அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. சீனியர் அமைச்சர்கள் மீது எல்லாமே குறி வைக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப வாழ்வா சாவாங்கிற நிலைமையில இருக்கீங்க. இந்தியா கூட்டணிங்கிற கூட்டணி வெற்றி பெறலைன்னா அதுல இருக்கிற கட்சிகள் எல்லாம் அடுத்த கட்டமா கட்சியா இருக்குமா? காணாம போயிருவான்ல. எங்க உங்க கழுத்துக்கு கத்தி வருதுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் தலைவருங்க, அவர் எப்படியோ போயிருவாருங்க. நான் யாருங்க, நான் சாதாரண ஆளு, நான் வந்து சாதாரண சர்மா, சாதாரண சின்ஹா, நான் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதான நடந்துட்டு இருக்கு. விஜயகாந்த் கட்சி எப்படிங்க கரைஞ்சது? சரி, அரசியல்ல வந்து தொடர் வெற்றிகள் முக்கியம், இல்ல தோல்வி வந்தாலும் வெற்றி அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கை வேணும். ஆனா அது எல்லாத்தையுமே வந்து பிஜேபி அழுத்தி எடுக்க போகுது, எல்லாம் ஈடியா வருதியா, ஈடியா அடுத்த வாரமே உங்க வீட்டுல ஈடி கதவை தட்டியா அப்படின்னா கதை முடிஞ்சது. அதாவது பிஜேபி கதவை ஈடி தட்டாது, மத்தவங்க கதவை தட்டும், அதான நடக்கு. அப்ப நான் பிஜேபி கவர்மெண்ட் எல்லாமே ஊழல், எல்லா பிஜேபி கவர்மெண்ட்டும் அப்பளு கட்டுறது அப்படி சொல்ல முடியுமா? டெஃபினட்டா முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியலே அப்படித்தான். கோவால ஓட்டுக்கு 4000 ரூபா, கோவாவை பார்த்துட்டு தமிழ்நாடு பரவாயில்லையான்னு நான் நினைச்சேன். 4000 ரூபா, ஆமாங்க 4000 ரூபா கொடுத்தாதாங்க இங்க வந்து ஓட்டு போடுவாங்க.
4000 பிஜேபி உட்பட. பொன்முடி அவர்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் என்னென்னலாம் சார்? இப்படி ஒருவேளை இந்த தண்டனை உறுதி செய்யப்படும் பட்சத்துல அடுத்த சுப்ரீம் கோர்ட்லயும் வேற வாய்ப்புகள் என்ன? 6 வருஷத்துக்கு அவர் எலெக்ஷன்லயும் போட்டியிட முடியாது. ஆஃப்டர் எவ்வளவு சென்டென்ஸ் பீரியட் சொல்றாங்களோ அதுக்கு பிறகு 6 வருஷத்துக்குன்னு ஒரு இடம் வேற இருக்கு சார். அப்ப அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா சார் இருக்கும்? அவருக்கு இருக்க வாய்ப்புகள் என்னன்னா அரசியல் எதிர்காலம் என்ன சார்? இப்போதைக்கு அரசியல் எதிர்காலம் இல்ல. என்ன காரணம்? நிச்சயமா இல்ல. ஏன்னா அவர் தேர்தலில் நிக்க முடியாது. நீங்க சொல்ற சார் தான் 6 வருஷம் பேனு, 2 வருஷம் தண்டனைனா 8 வருஷம் நிக்க முடியாது. வயசு 73, அப்ப 81 ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் அந்த டோர்ஸ் ஹேவ் பின் ஷட் தான். கதை மூடின கதை தான். சுப்ரீம் கோர்ட்ல ரிலீஃப் கேட்டு போராடும் போது அதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. அதுல ரிலீஃப் கிடைச்சாதான் உண்டு. இல்ல இவரே சென்டென்ஸையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணாருன்னா பொன்முடி தப்பிச்சுக்குவாரு. தண்டனையை கொடுத்துட்டு தண்டனையை வழங்கிட்டு என் தண்டனையை நானே நிறுத்தி வைக்கிறேன்னு செல்ஃப் ஸ்டே கொடுக்கணும் இந்த நீதியரசர். அதுக்கான வாய்ப்பு பொதுவா ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ பொன்முடி அவருக்கு முன்னால இருக்கிற சட்ட வாய்ப்பு உச்சநீதிமன்றம் மட்டும்தான். உச்சநீதிமன்றம் இப்போ உடனடியெல்லாம் இந்த வழக்கு விசாரணைக்கெல்லாம் வராது. தேர்தல்லாம் முடியணும். தேர்தல் முடியும் போது பொலிட்டிக்கல் கிளைமேட் மாறணும். இப்படி பல சிக்கல்கள் இதில் இருக்கும். அதுக்கிடையில திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் பலரும் குறிவைக்கப்படுவார்கள். திமுக தர்ம சங்கடங்களை தவிர்ப்பதற்கான ஒரு வழி இருக்கு. என்னன்னா சீனியர் அமைச்சர்களை அவர் கட்சி படிக்கு போகலாம். எதுக்கு 70 வயசுக்கு மேல 80 வயசுக்கு மேல மந்திரியா இருக்கணும்? என்ன வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க? சார் அவங்களுடைய அனுபவமும் தேவையில்லை சார் கட்சிக்கு. அதான் கட்சி வழிகாட்டும் குழு மார்க்தர்ஷி மண்டல்னு வச்சிருக்காங்கல்ல பிஜேபியில. நீங்க சொல்ற மாதிரி அவங்களை ஒதுக்கி வைக்கிற இடம் எல்லாம் இருக்கான்னு தெரியல சார். பொலிட்டிக்கலி இப்ப ஜெயலலிதாவா இருந்திருந்தா வச்சிருப்பாங்களா, வச்சிருக்க மாட்டாங்களா? அதான் பொலிட்டிக்கல் வில், அரசியல் உறுதிப்பாடு. சரி, உங்களோட சீனியர் அமைச்சர்களை குறி வைக்கிறாங்க, நல்லா தெரியுது. அவங்க மேலேயும் பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ தர்ம சங்கடங்களை, அரசியல் பின்னடைவுகளை தடுப்பதற்கான வழி என்ன அப்படின்னா தார்மீக நிலைப்பாடு எடுப்பதுதான். தார்மீகம் இருக்கான்னு சொல்லவே இல்லை. அரசியல்ல ஏதுங்க அசிங்கம்னு என்னோட நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி அடிக்கடி சொல்லுவாரு. அரசியல்ல அசிங்கம் கிடையாது, ஜெயிக்கிறது மட்டும்தான். வெற்றி அடையாத தலைவரை எந்த தொண்டனும் விரும்புறது இல்ல. வெற்றி எப்படியோ அடைஞ்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதான் பாலிடிக்ஸ். அப்ப பாலிடிக்ஸ்குள்ள நீங்க உரலுக்குள்ள தலையை விட்டுட்டு உலகைக்கு பயந்த கதையா இருக்க முடியாது. இல்ல அதிமுக தலைவர்களை டிவிஎஸ்சி இன்னும் டார்கெட் பண்ண வேண்டிய விதத்துல டார்கெட் பண்ணலன்னு ஒரு பார்வை சார். அதுக்கு நிறைய பதில் சொல்றீங்க. வழக்கு போட்டு வச்சிருக்காங்கல்ல, இப்ப கைது செய்யறது இல்ல. இதே பொன்முடி வழக்குல கைது செய்து அப்படி கொண்டு போறது இல்ல. டிவிஎஸ்சி வழக்கு போட்டு வழக்கை நடத்தும். கீழமை நீதிமன்றத்துல வழக்கு நடக்க ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் பேர்ல வழக்கு நடக்கும்போது வழக்கு தண்டனை வரும். எடப்பாடி மேல என்ன, ஓபிஎஸ் மேல என்ன, அவங்க எல்லாம் எதுக்கு விட்டு வச்சிருக்காங்க? அதாவது அதிரடியா கைது செய்யணும், அதிரடியா அவங்களை தூக்கி உள்ள போட்டு நொங்கெடுக்கணுங்கிறதெல்லாம் நீதி பரிபாலனத்துல சாத்தியம் இல்லை. நீதி பரிபாலனங்கிறது அது நீதியின் தேர் மெதுவாகத்தான் நகரும். ஆனா நகரும். அதுக்கு சில வருடங்கள். பொன்முடி வழக்கை நீங்க எப்போ போட்டது, எப்போ வந்திருக்குங்க அப்பீல்? 16ல போட்டது. அப்பீல் வர்றதுக்கே 7 வருஷம். அதுக்கு முன்னாடி வர ஒரு 4 வருஷம் ஓடி இருக்கு. 7 நாள் 11 வருஷம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி கூட கிடையாது, நம்ம கிட்ட பேசுற டெக்னாலஜி கூட கிடையாது இல்லையா? பல மாறுதல்கள் ஏற்பட்டுரும். அப்போ இயல்பாக என்ன, நீதி பரிபாலனம் என்றைக்கும் நிலைக்கும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருதலையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.